ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 10th ஓல்டு புக்கில் இயல் 8 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி இயல் 1லேருந்து 7 வரைக்கும் வீடியோஸ் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. இது ஒரு ஒன்லைனர் மாதிரி கொஸ்டின் அண்ட் ஆன்சராக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு லெசன் என்னென்னா சீரா புராணம். சீரா புராணத்தை இயற்றியவர் விடை உமறு புலவர். உமறு புலவரின் ஆசிரியர் விடை எட்டயபுரம் கடிகை முத்து புலவர். யாருடைய வேண்டுகோளின் வண்ணம் உமறு புலவர் சீராபுராணம் எழுதத் தொடங்கினார்? விடை வள்ளல் சீதகாதி. சீராபுராணம் யாருடைய உதவியால் நிறைவுற்றது? விடை அபுல் காசிம் மரக்கையார். முதுமொழி மாலை என்னும் நூலை எழுதியவர்? விடை உமறு புலவர். முதுமொழி மாலை எத்தனை பாக்களை கொண்டது? விடை 80 பாக்கள். உமறு புலவர் எந்த நூற்றாண்டை சார்ந்தவர்? விடை 17ஆம் நூற்றாண்டு. இறைவனின் திருத்தூதர் நபிகள் நாயகத்தின் சீரிய வரலாற்றை எடுத்தியம்பும் நூல்? விடை சீராபுராணம். சீராபுராணத்தில் உள்ள காண்டங்களின் எண்ணிக்கை? விடை 3. விலாதத்து காண்டம், நூபுவத்து காண்டம், ஹிஜ்ரத்து காண்டம் அப்படின்னு வரும். சீராபுராணத்தில் உள்ள விருத்தப்பாக்களின் எண்ணிக்கை? விடை 5027. சீராபுராணத்தில் புலி வசனித்த படலம் எந்த காண்டத்தில் உள்ளது? விடை விலாதத்து காண்டம். நபி முகமதுவின் திருப்பெயர் என்ன? விடை அகமது. தெண்டனிட்டது வழங்கிய திண்டிரல் புலியே. இத்தொடரில் தெண்டனிட்டது என்பதன் பொருள் வழங்கியது. முகமது நபி எந்த மலைக்கு ஒப்பாக கருதப்படுகிறார்? விடை மந்திர மலை. நபி முகமது எந்த விலங்கிற்கு ஒப்பாக கருதப்படுகிறார்? விடை சிங்கம். இன்று தொட்டினவன் நெறியினில் உயிர் செய்குவது விடுத்து. இத்தொழில் உயிர் செய்குவது விடுத்து என்பதன் பொருள் உயிர்வதை செய்வது என்று. நீ இன்று முதல் உயிர்வதை செய்வதை விடுத்து இவ்விடத்திலிருந்து அகன்று வேறொரு காட்டிற்கு புகுவாயாக என்று அருளியவர்? விடை முகமது நபி. சொற்பொருள்: அறைகுவன் சொல்லுவான், மேதி எருமை, கேளல் பன்றி, என்கு கரடி, மடங்கள் சிங்கம், உளுவை புலி, மறை மான், வேங்கை புலி, திரள் கூட்டம், தடக்கரி பெரிய யானை. நெக்ஸ்ட் லெசன் பார்க்கலாம். காந்தியம். காந்தியடிகள் பள்ளியில் படித்து கொண்டிருந்த போது எந்த நாடக நூலை படித்தார்? விடை ஸ்ரீவனபுதுர்த்தி. எந்த நாடகம் வாயிலாக உணர்ந்த காந்தி தாம் ஒரு சத்தியவனாக இருக்க வேண்டும் என்று உறுதி கொண்டார்? விடை அரிச்சந்திரன். அரிச்சந்திரனை ஒரு பேய் பேச வைக்க வேண்டும் என்பதற்காக பல இன்னல்களுக்கு உள்ளாக்கியவர் முனிவர் விஸ்வாமித்திரர். தீயவனை எதிர்க்காதே, அவனிடமுள்ள தீமையை எதிர்த்து நில் என்று கூறியவர்? விடை இயேசுநாதர். உன்னில் இருக்கும் ஆண்டவனின் அரசு என்ற நூலின் ஆசிரியர்? விடை தாழ்சுதாய். தாழ்சுதாய் தம் நூலில் எக்குறளை மொழிபெயர்த்து எழுதியிருந்தார்? விடை இன்னார் செய்தாருக்கும். வன்முறையை வன்முறையால் வெல்ல நினைப்பது தீயை தீயால் அணைக்க முற்படுவது போன்றது என்று கூறியவர்? விடை காந்தியடிகள். நெருப்பை நீரால் தான் அணைக்க முடியும், வன்முறையை டேஸ் ஆகிய அறவழியில்தான் தடுக்க முடியும் என்று காந்தியடிகள் கூறினார். அன்பு அருள். காந்தியடிகள் சிறுவனாக இருந்தபோது கேட்ட குஜராத்தி பாடலின் கருத்து தீமை செய்தவருக்கு நன்மையை செய் என்பதாகும். காந்திஜியை அரை நிர்வாண பக்ரி என்று கூறியவர்? வின்ஸ்டன் சர்ச்சில். என்னை பொறுத்தவரை தேசாபிமானமும் மனிதாபிமானமும் ஒன்றுதான் என்று கூறியவர்? விடை காந்தியடிகள். உலகோர் அனைவரும் குறிக்கோளுடைய மனிதனாக இருந்தால் ஒரு நல்ல சமுதாயமாக உருவாகும் என்றவர்? விடை காந்தியடிகள். தன்னாட்டு பொருள் இயக்கமான சுதேசி இயக்கத்தை வளர்க்கும் கடமை இளைஞர்களுக்கே உரியது என்றவர்? விடை காந்தியடிகள். ஈகத்தின் உச்சியில் நின்றவர்? விடை காந்தியடிகள். டேஸ் படித்ததன் மூலம் காந்தியடிகள் மன உறுதியை பெற்றார்? பகவத்கீதையை படித்ததன் மூலம் காந்தியடிகள் மன உறுதியை பெற்றார். காந்தியடிகள் யாருடைய வழிகாட்டுதலால் திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியே தமிழ் பயிலத் தொடங்கினார்? விடை தாழ்சுதாய் வழிகாட்டுதலால். வீட்டுக்குள் முடங்கி கிடந்த பெண்களையும் சமூகத்திற்காக போராளிகளாக ஆக்கியவர்? விடை காந்தியடிகள். காந்திஜியை சிறையில் அடைத்த ஆளுநர்? விடை ஸ்மட்ஸ். காந்தியடிகள் எந்த ஆண்டு சுட்டு கொல்லப்பட்டார்? விடை
1948 ஜனவரி 30. இந்தியாவின் வாழ்வு என்பது லட்சக்கணக்கான கிராமங்களின் வாழ்வுதான் என்று கூறியவர் விடை காந்தியடிகள். நாட்டில் வளர்ந்து வரும் அனைத்து வறுமை நிலைகளையும் ஆராய்தல் வேண்டும் என்று கூறியவர் விடை காந்தியடிகள். இளைஞர்களின் உள்ளத்தில் நாட்டுப்பற்று, தெய்வப்பற்று, மொழிப்பற்று வளரும் வகையில் கல்வி அமைதல் வேண்டும் என்று விரும்பியவர் விடை காந்தியடிகள். ஸ்மட்ஸ் காந்தியடிகளுக்கு பரிசாக வழங்கியவை விவிலியம் சார்ந்த 2 நூல்கள். நெக்ஸ்ட் லெசன் பார்க்கலாம். பாரதியார். பாரதியார் பிறந்த ஆண்டு 1882 டிசம்பர் 11. பாரதியார் பிறந்த ஊர் எட்டயபுரம், தூத்துக்குடி மாவட்டம். பாரதியார் எங்கு தமிழாசிரியராக பணிபுரிந்தார்? மதுரை சேதுபதி உயர்நிலைப் பள்ளி. 1000 உண்டிங்கு ஜாதியெனில் அந்நியர் வந்து புகழ்வதென்ன நீதி என வீரமுழக்கமிட்டவர் விடை பாரதியார். பாருக்குள்ளே நல்ல நாடு, நாம் இருக்கும் நாடு நமது என்பதறிந்தோம் என்றெல்லாம் பாடி மக்களுக்கு நாட்டுப்பற்றையும் விடுதலை உணர்வை மூட்டியவர் விடை பாரதியார். தேசிய கவிஞர் என பாராட்டப்பட்டவர் விடை பாரதியார். எல்லோருக்கும் ஒரு குலம், எல்லாரும் ஒரு நிறை, எல்லாரும் இந்நாட்டு மன்னர் என தேசிய ஒருமைப்பாட்டுணர்வை ஊட்டியவர் விடை பாரதியார். 30 கோடி முகமுடையாள் உயிர் மெய்ம்புற ஒன்றுடையாள் என்றவர் விடை பாரதியார். முன்னறி புலவர் என்று அழைக்கப்படுபவர் விடை பாரதியார். குலத்தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் என்றவர் விடை பாரதியார். மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் என்பதன் மூலம் பெண்கள் நலம் பேண விரும்பியவர் விடை பாரதியார். தனி ஒருவனுக்கு உணவினை எனில் ஜகத்தினை அழைத்திடுவோம் என்று முழங்கியவர் விடை பாரதியார். வாழிய செந்தமிழ் வாழ்க, நெற்றமிழ் வாழ்க என்றவர் விடை பாரதியார். செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்ப தேனந்து பாயுதனு காதினிலே என்று பாடியவர் விடை பாரதியார். பாரதியாரின் பணியாற்றிய இதழ் விஜயா, இந்தியா, சுதேசமித்திரன், பாலபாரதம். பாரத நாடு பாருக்கெல்லாம் திலகம் என்று பாடியவர் விடை பாரதியார். பைந்தமிழ் பாவலன் என்று அழைக்கப்படுபவர் பைந்தமிழ் பாவலன் பார்த்துக்கோங்க விடை பாரதியார். பாரதியார் இயற்கை எழுதிய ஆண்டு 11/9/1921. ஒரு கோயிலில் யானையை அடித்தனால அதனால் இப்போ இறந்து பெறுவார். எட்டயபுரம் அரசவை கவிஞராக இருந்தவர் விடை பாரதியார்.